முடிந்த பிறகு காலைக்கரணம் எடுத்து நீராடி விட்டு சூரிய நமஸ்காரம் எடுத்து பிறகு கணவனாகிய எம்முடைய பாதத்திலே பணிய வேண்டும் பூஜை செய்வன் என்ற காரணத்திற்காக பிரம்மபுத்திரா நதிக்கரைக்கு சென்று கற்பின் வலிமையாலும் பொற்பின் அற்புதத்தாலும் மணலை மண்டியிட்டு அப்படியே சேகரிப்பான். சேகரித்த உடனே அதுவே ஒரு குடமாக வடிவம். அந்த குடத்தில் புனிதமான ஜலத்தை எடுத்துக் கொள்வார். அவள் அருகிலே தெரியும் ஆற்றங்கரைக்கு சென்று நறுவித மலர் நானாவித பத்திரி அருகம்புல் தும்பை மாவிலை தற்பை போன்ற பலவிதம் பாரிஜாதம் மறைத்து வந்து பாத பூஜையை செய்கிற நேரத்தில் பன்னீரால் எமது பாதத்தை கழுவுவார். மண்டியிட்டு பட்டாடையால் துடைப்பார். தன்னுடைய மாங்கல்யத்தை இரு நேத்திரத்தில் முற்றிக்கொண்டு மாலையிட்ட கணவனையே கண் கண்ட தெய்வம் என போற்றி புகழ்ந்து கொண்டு வருபவள் ரேணுகா எமது நாயகி. கற்பிலும் பொற்பிலும் அற்புதம் படைத்தவள். பிறகு வரக்கூடிய அரிதேசி பரதேசிக்கெல்லாம் அறுசுவை உணவை தயாரித்து பரிமாறுவார். உண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க என்று ஒப்புடன் உபசரித்து உண்மையுடனே பேசி உப்பில்லா குழித்தாலும் உண்பதே அமிர்தம் அப்படி சொல்லி அருகிலே அமர்ந்து அந்த நேரத்திலே பரிமாறுவாள். எமக்கு சாதம் செஞ்சிட்டா அதை அருமையாக அதற்கு ஒரு பாத்திரம் வைத்து ஒரு ஊசி அதிலே நுழைத்து வைப்பார். சாதத்தை சுத்தம் செய்ய அப்பேற்பட்ட ரேணுகா என்ற தினத்தில் பெண் குலத்தின் பொன் விளக்கு என்ன தெரியுமா? கணவனுக்கு பெண்ணையே தூங்கி முன்னழுவாள் பெண் குலத்தின் அப்பேற்பட்ட பெண் இன்றைய தினம் பிரம்மபுத்திரா நதிக்கரைக்கு சென்றிருக்கிறார். உச்சியோ போனது, சிவ பூஜைக்கோ தாமதமாக ஞானத்தால்